ஓம் சக்தி. கர்நாடகா மாநிலம் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி எப்போகோடி மெயின் ரோடை சார்ந்த சிவராஜ் ஜிடி நந்தினி தம்பதிகள் திருமணமாகி 6 ஆண்டு கால மழலை செல்வம் இல்லாம யூடியூப்ல நம்ம அம்மாவுடைய அருமையும் பெருமையும் கண்டுட்டு அவ்வளவு தொலைவில் இருந்து வந்து அமாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் இந்த தம்பதிகள் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண் வாரிசாக அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. 6 ஆண்டு காலம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வலிவேதனையோட எவ்வளவு ஏக்கத்தோட அந்த 6 ஆண்டு காலையும் கடந்திருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு கண்ணீரோட இந்த மாதம் கருத்தங்காதா இந்த மாதம் கருத்தங்காதான்னு எவ்வளவு எதிர்பார்ப்புகளோட இந்த தம்பதிகள் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம அம்மாவை தேடி வந்த முதல் மாதமே அம்மா யாராலையும் கொடுக்க முடியாத மழலை செல்வத்தை பொக்கிஷத்தை அள்ளி வரமாக கொடுத்திருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரசத்தும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரு வேண்டிக்கங்க. சொல்லுங்கப்பா, முத நம்ம கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சவங்களும் சொல்லியிருக்காங்க, யூடியூப்லயும் பாத்திருக்கீங்க. 6 ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே கருத்தங்கனவனு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? வீட்டுல இருந்து நன்றி சொன்னீங்களா? அந்த தருணம் எப்படி இருந்தது? கருத்தங்கனவனு திருப்பி நாங்க மாசம் 2 மாசம் வந்து போயிட்டு கருத்தங்கனதுக்கு அப்புறம் மாசம் வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் வந்துட்டு இருக்கீங்க. இங்க வந்து சந்தோஷம். ஒரு மாசம் வந்து இங்க அந்த பொண்ணு வரல, நாங்க வந்து பூஜை பண்ணோம். இப்போ உங்களை ஆயிரக்கணக்கான கர்நாடகா பக்தர்கள் நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்தர்களும் தமிழ்நாட்டு பக்தர்களுக்கும் அம்மாவை தேடி வர பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இப்ப உங்களை வீடியோ மூலியமா பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லாதான் இங்க வந்தனால நல்லாதாச்சு. சந்தோஷம்.